நான் நினைக்கிறேன் இந்த இந்த விதமாக செல்ஃப் அட்டென்ஷன், நமக்கு மேல எல்லா கவனமும் திரும்பணுன்ற ஒரு அடிமைத்தனம் நம்ம வாழ்க்கையில பல விதங்கள்ல வெளிப்படும். ஓகே, சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்றேன். இது பைபிள்ல இருந்து இல்லை, இது சைக்காலஜில ஒருவர் அட்டென்ஷன் சீக்கரா இருக்கிறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு சில அவங்களுடைய நடவடிக்கைகள் சிலதை அவங்க கவனிக்கிறாங்க. இது நிறைய வேளை நம்ம வாழ்க்கையோட பொருத்தி பார்க்க முடியும் நான் நினைக்கிறேன். இது எனக்கும் பார்த்தேன், நான் செக் பண்ணி பார்த்தேன். நான் இதெல்லாம் சில வேளையில் நம்ம இந்த தவறெல்லாம் செஞ்சிருக்கோம். இல்லைன்னா உள்ள இருக்குல்ல அந்த பாவம், உள்ள அந்த பிரச்சனை இருக்கு பாருங்க, அதை அப்பப்போ அப்படி தலை காட்டும் வெளியே. அதெல்லாம் மொத்தமாக நீங்க என்ன பண்ணிட போறோம், அது விட்டுருங்க பாஸ் இருக்கட்டும்ன்ற மாதிரி இருக்கு. நீங்களாம் பார்த்தா எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும், நீங்க மொத்தமா எடுத்துடணும். ஆமீன். 5 விதமா வெளிப்படுமா. ஒருத்தருக்கு ரொம்ப அட்டென்ஷன் சீக்கரா இருக்காங்கன்னா 5 விதமா அவங்க வெளிப்படுவாங்களாம். எப்படிலாம் அவங்க அதை செயல்படுத்துவாங்க அப்படின்னு கேட்டா, நம்பர் 1 எழுதுங்க, எக்ஸாஜரேஷன். எக்ஸாஜரேஷன்னா மிகைப்படுத்தி பேசுதல். எல்லா காரியத்தையுமே மிகைப்படுத்தி பேசுதல். இவங்க யாருன்னா தங்களுக்கு நேரம் அட்டென்ஷன் திருப்புறவங்க. எப்பவுமே எதையுமே இருக்கிறபடி சொல்ல மாட்டாங்க. எல்லாத்துக்கும் கை கால் மூக்கு வாய் எல்லாம் வச்சு கொஞ்சம் எல்லாத்தையும் பெருசுப்படுத்தி அதை பெருசாக்கி அப்படி காமிப்பாங்க. அதாவது அவங்க பேசும்போது பார்ப்பாங்க, ஒரு கும்பலில் ரொம்ப ஆஸ்திகாரங்களா இருக்க மாதிரி ரொம்ப பேசுறாங்கன்னா, எங்க தாத்தா கூட பெரிய ஜமீன்தார் தான், அவர் 4000 ஏக்கர் வச்சிருந்தாருன்னு. நம்ம என்ன போய் பார்க்க போறோம், அளந்து பார்க்க போறோமா? சும்மா எடுத்து விட வேண்டியது தானே. அப்போ அதில் நமக்கு சுற்றி இருக்கவங்களாம் அப்படி அது போதும், அவங்களுக்கு பரவாயில்ல, நம்மளை பெரிய நிலச்சுவான்னு நினச்சிக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சும்மா இருக்கிறது 4 சென்ட்டாக இருக்கும், சும்மா ஒரு 4000ன்றது எல்லாம் நம்பர் தானே, 4 நம்பர் தான், 4000 நம்பர் தான், சும்மா ஒரு எடுத்து விடுறது. புரியுதுங்களா? யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, எங்கள் ஹஸ்பண்ட் எனக்கு இந்த முறை வெட்டிங் டேக்கு 5000 ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுத்தாரு. பரவாயில்லையே, எங்கள் ஹஸ்பண்ட் இன்னும் பரவாயில்ல, அவர் 20,000க்கு வாங்கி கொடுத்தாரு. உண்மை என்னன்னா வாங்கி கொடுத்து 20 வருஷம் ஆயிருக்கும். நான் சும்மா அப்படி எடுத்து விடுறது. அவர் 20,000க்கு எடுத்து கொடுத்தாருன்னே, அப்படியா உங்க ஹஸ்பண்ட் எங்களோட வசதியா, அதை ஒரு சும்மா எஸ்டாப்ளிஷ் பண்றது. நீங்க தான் பெரிய ஆள் நினைக்காதீங்க, அதை விட நாங்கள் பெரிய ஆள் ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கோம். அப்போ நாங்கள் தான் முக்கியமானவங்க. இதெல்லாம் என்னன்னா சும்மா நடந்த மாதிரி எடுத்து விடுறது. நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு இதில் இருக்காங்க. சும்மா காட்டியும் எங்கள் வெளியூரில் எங்கேயாவது போயிட்டு, சென்னையில் 4 கார் இருக்குன்றது. 4 கார் சென்னையில் பல லட்சம் கார் இருக்கு, உங்க காரா அது? அதானே பிரச்சனை, உங்க காரா? சும்மா எடுத்து விட வேண்டியதானே. யார் கேட்டாலும் என்ன பண்றது, இதையா ஒன்று எடுத்து விட்டு அட்டென்ஷன் தங்க பக்கத்து எக்ஸாஜுரேட்டட் ஸ்டோரிஸ், தே மேக் ஆல் திஸ் எக்ஸாஜுரேட்டட் கிளைம்ஸ், இல்லாத இருக்கிறது போல தங்களை காண்பிக்க முயற்சி செய்வது. இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது தியேட்ரிகாலிட்டின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. தியேட்ரிகாலிட்டின்றது பேசிக்கலா என்னன்னா, dramatic or flamboyant behaviors to stand out in the midst of a crowd. ஒரு கூட்டத்துக்கு நடுவுல நம்ம தனித்தன்மையா தனியாளா தெரியறதுக்காக இல்லாத நாடகம்லாம் போடுறது, கவனம் நம்ம பக்கம் திருப்பணும். சில பேர் பாருங்களேன், பேசிட்டே இருப்பாங்க, யாருமே அவங்கள பத்தி கண்டுகிட மாட்டேங்கிறாங்கன்னா உடனே சில பேர் கண்ணீரோட சில கதையெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ எல்லாரும் கவனம் அவங்க அழுதுகிட்டே சொல்றாங்கப்பா அப்படி, அந்த கவனம் தான் வேணும். சில பேருக்கு அந்த மாதிரி உண்டு. அப்போ அந்த மாதிரி ஒரு ட்ரமாட்டிக்கா எல்லாத்தையும் நாடக மேடை மாதிரி மாற்றி எல்லாரும் தங்க பக்கம் திரும்பணும் அப்படின்றதுல கவனம் செலுத்துறதுக்கு எப்படியாவது ஏதாவது ஒரு புதுசா ஒரு காரியத்தை செஞ்சு எல்லாரும் தங்க பக்கம் திரும்பணும்னு விரும்புவாங்க. இது 2. மூன்றாவது சோஷியல் மீடியா, இணையதளத்தில் வலைதளங்களில் தங்களை பற்றி அதிகமான இன்ஃபர்மேஷனை தொடர்ந்து வெளிப்படுத்திட்டே இருக்கிறது. எக்ஸசிவாக தங்களை போஸ்ட் பண்றது, தங்களை வெளியே காண்பிக்கிறது. அது ஒரு நாளைக்கு 4 அப்டேட்டு ஸ்டேட்டஸு போட்டுக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா உட்காந்தா ஒரு ஃபோட்டோ வரும், நின்னா ஃபோட்டோ வரும், டீ குடிச்சா ஃபோட்டோ வரும், காஃபி குடிச்சா ஃபோட்டோ வரும், சுடு தண்ணி குடிச்சா ஃபோட்டோ வரும். பார்த்துருக்கீங்களா சிலரை? பக்கத்தில் அப்படி எல்லாத்தையும் இவங்க சாப்பிட்றத க்ளோஸ்அப்பில் காமிச்சு எல்லாரும் நாக்கு விடுறபடி போடுறது. அப்படின்னா எப்படி ஒரு பிக்சர் காட்டுவாங்கன்னா, நாங்கள் எல்லாம் ஹோட்டல்லே தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோன்னு, இல்லையா? எதையுமே விட மாட்டாங்க. ஒரு பிரைவேட் லைஃப்னே ஒன்றுமே இருக்காது. நீங்கள் நிறைய பேர் அப்படி ஆகிட்டாங்க. ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்துடுறேன், ஃபோட்டோ எடுத்து என்ன பண்ணணும், ஊருக்கு பரப்பணும், நாங்கள் சாப்பிட்டோம். நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துறேன், நான் இது ஹோட்டலுக்கு முன்னாடி நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துருவோம், அதை போட்டு விடுறது. என்ன மாதிரி ஹோட்டலே தங்க சொந்தமாக வாங்கிட்ட மாதிரி கான்ஸ்டன்ட் கீப் ஆன் போஸ்டிங். எப்பவுமே என் வாழ்க்கையை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும், அறிஞ்சுக்கணும், அட்டென்ஷன் கேதர் பண்ணிட்டே இருக்கணும். யூ ஹேவ் டு கீப் ஆன் பி ஆன் த லைம் லைட். அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இது சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய கிரேஸ் மாதிரி ஆயிடுச்சு. இது ஒன் ஆஃப் த வேஸ் பீப்புள் ட்ரை டு எக்ஸ்போஸ் தெம்செல்ஃப் தட் தே ஆர் ஆக்சுவலி சீக்கிங் அட்டென்ஷன். அவங்களுக்கு இப்போ எனக்கு ஒரு 100 பேர் பார்த்துறாங்க என் ஃபோட்டோவை, 200 பேர் லைக் போட்டாங்க, அப்பா உயிரை திருப்பி வந்த மாதிரி இருந்துச்சு. யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு நினைச்சேன், பார்த்துட்டாங்க. இது என்னன்னா how you seek attention. இது 4வது ப்ரொவோகேட்டிவ் பிஹேவியர் மூலமாக கூட சில பேர் 4th ப்ரொவோகேட்டிவ் பிஹேவியர். இது என்னன்னா, இயல்புக்கு மாறாக மற்றவர்களை தூண்டி இழுக்கும்படி, சுண்டி இழுக்கும்படி ஏதாவது ஒன்றை போஸ்ட் பண்ணி அதன் வாயிலாக கவனத்தை ஈர்ப்பது. உதாரணமாக
வஸ்திரங்கள் மூலமாக ரொம்ப ப்ரொவகேட்டிவான ட்ரெஸ்ஸஸ் போட்டு எல்லார் முகமும் அப்படி திரும்பி பார்க்குற மாதிரி யாரா இது அப்படின்றது திரும்பி பார்க்கணும். ரெகுலராக நீங்கள் ட்ரெஸ் போட்டு போனால் யாரும் பார்க்க மாட்டாங்க. பட் ஒரு வித்தியாசமான ஒரு உடை அல்லது சில வேளையில் வந்து அவலட்சணமான உடைகளை கூட போட்டு எல்லாரும் என்னை பார்க்கணும் அப்படின்னு ஒருத்தர் இன்டென்ட்டோட பண்ணுறாங்க பாருங்கள். இது என்ன வெளிப்பாடுனா, ப்ளீஸ் லுக் அட் மீ, என்னை பாருங்கள், எல்லாரும் என்னை பார்க்காம போயிடாதீங்க, என்னை கவனிங்க. ப்ரொவகேட்டிவ், அது மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதுறது, ஒரு மாதிரி அவுட் ஆஃப் த நார்ம், ரெகுலராக கமெண்ட் அடிக்காமல் ஒரு வித்தியாசமான ஒரு காட்டமாக எழுதுவது, பேசுவது, இப்போ எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்கன்றதுக்காக. ஐந்தாவது வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங், தி கிரியேட் கான்ஃப்ளிக்ட்னு சொல்கிறாங்க. அதாவது சண்டைகளை கூட உருவாக்குவாங்களாம். எதற்கு அப்படின்னா, பிரச்சனைகளை உருவாக்குறது எதற்குன்னு சொன்னால், நல்லது செஞ்சு தான் நம்ம பேர் ஒன்றும் வரமாட்டேங்குது, பிரச்சனை பண்ணி ஆகிலும் நம்மளை எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு சில பேர் விரும்புவாங்க. இப்போ உதாரணமாக பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கூலுக்கு நான் போயிருந்தேன். அது வியாசர்பாடி பக்கத்தில் ஒரு ஸ்கூல், அது ஒரு ஸ்லம்மில் இருக்குது அந்த ஸ்கூல். அதில் வந்து பேசுகிறதுக்கு போயிருந்தேன். அப்போ அங்கே பிள்ளைங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம் தான் அந்த பிள்ளைங்களை. பட் பேச போயிட்டேன். ஆனால் பிள்ளைங்க நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. ஆனால் ஒரு பையனை மட்டும் ரொம்ப கஷ்டம். அது எப்படின்னா, இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறேன், 40 நிமிஷம் பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு வரி, ஒவ்வொரு சென்டென்ஸ் முடியும் போதும் ஃபர்ஸ்ட் ரோவில் உட்காந்துட்டு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அப்படின்னு இழுத்து 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 சத்தம் போடுறான். நான் ஒவ்வொரு வரி பேசி முடிச்சான் அவனுடைய நோக்கம் என்னன்னா, அவன் நல்லது செஞ்சு யாரும் அவனை கண்டுக்கல, இந்த மாதிரி கலாட்டா பண்ணியாவது என் முகத்தை பார்க்க மாட்டாங்களா, அது என்கிட்ட தான் பலிக்கலப்பா, அவனுக்கு ரொம்ப சோர்ந்து போயிட்டான். நான் இதை மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்கேன். அதனால் அவன் என்ன கத்துறான், 40 நிமிஷம் அவனை பார்க்காமலே பிரசங்கம் பண்ணி முடிச்சு உட்காந்துட்டேன். அவனே ரொம்ப வெறுப்பாயிட்டு முடிஞ்சவனே என்கிட்ட பார்த்து பேசிட்டு வர பேர்லாம் சொல்லிட்டு போயிட்டான். ஏன்னா அவனுக்கு இவ்வளோ ட்ரை பண்ணி இவர் நம்மளை பற்றி பார்க்காம நம்ம பேச்சை கேட்டு நிறுத்திடுவாருன்னு நினச்சோம், திட்டுவாருன்னு எதிர்பார்த்தோம். திட்ட மாட்டேன்ட்டாரு, ஒரு பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்காரு. அப்போ இது எதுக்காக அவன் செய்தானா, அட்டென்ஷன். சில பேர் பாருங்க, கல்யாண வீட்டில் வந்து கலாட்டா பண்ணுறவங்கள பார்த்துருக்கீங்களா? கல்யாண வீட்டில் வந்து அது இல்லை இது இல்லை, அது கிடைக்கல இது கிடைக்கல, டபரா கவுத்துறது, கலாட்டா பண்ணுறது, அடிக்க போகிறது, பொண்ணு விட்டு அடிக்கிறது, மாப்பிள்ளை விட்டு அடிக்கிறதுலாம் பார்த்துருக்கீங்களா? எதுக்கு தெரியுமா? அந்த சித்தப்பா ஒருத்தன் வந்திருக்கேன், அரை வாயிட்டேன் நான், எவனும் என்ன பார்க்க மாட்டேங்கிறீங்க, நான் தான் மாமா, நான் தான் பெரியப்பா, காட்டணும்ல, 2 அடி போட்டால் தான் எல்லாரும் வந்து எப்போ இவர் தான் மாமா அப்படின்னு தெரியும். இது ஒரு சண்டை போட்டு ஒரு கலாட்டா பண்ணி எல்லாருடைய கவனத்தையும் தாம்பகத்திருக்கும். ஒரு கல்யாணம் நடந்துச்சு. அந்த கல்யாணத்தில் பாட்டெல்லாம் பாடி பிரசங்கெல்லாம் முடிச்சு கையெல்லாம் பிடிச்சி கொடுத்து கையெழுத்து போட வேண்டிய நேரம், ரெஜிஸ்டரில் கையெழுத்து போடணும். அப்போ கையெழுத்து போடும்போது சொல்லுவோம்ல, மாப்பிள்ளை வீட்டில் ஒருத்தரும் பெண் வீட்டில் ஒருத்தர் சாட்சி கையெழுத்து போட வாங்கன்னு. அதில் 2 பேர் வீட்டில் ஒரு ஆளையை காணோம், வரல. ஃபஸ்ட்டே நாங்கள் கேட்டு தான் நாங்கள் ஆரம்பித்தோம். கல்யாணத்துக்கு இதெல்லாம் வந்துட்டாங்களா, அப்பா அம்மா வந்துட்டாங்களா, கையெழுத்து போடுறாங்களா, வந்துட்டாங்களான்னு கேட்டு தான் கல்யாணம் ஆரம்பிச்சது. கையெழுத்து போடுற நேரம் ஆளை காணோம். எங்கே போனார்னு தெரியல. எங்கப்பா போயிட்டாருன்னா, அந்த முழு குடும்பமே கல்யாணத்தை விட்டு எழுந்து வெளியே போகுது, தேடுறாங்க அவரை. கொஞ்ச நேரத்தில் ஒரு பையன் வரான், ஆனால் ஒரு 10 மினிட்ஸ் தான் வந்துடுவார். என்னப்பா 10 மினிட்ஸ், எங்கே போயிட்டார்? வெளியே ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. நான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரா? இங்கே கையெழுத்து போடுறக்கா நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம், இவர் ஃபோனில். கடைசியில் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் மங்களம் செழிக்க பலமுறை பாடியாச்சு. பாடினா இவர் மாப்பிள்ளை மாதிரி உள்ள வரார், பின்னாடி அவங்க சொந்தங்கள்லாம் அப்படியே போட சோழ வராங்க, அவர் அப்படியே கைத்தாங்களா தூக்கிட்டு வராங்க. இவர் எதுக்கு இந்த சீன் போட்டார்னா, இவர் கல்யாணம் இல்லை, இது மாப்பிள்ளை பொண்ணே பாவம் பரிதாபமாக உட்காந்துருக்குதுங்க. ஆனால் இவர் பெரிய ஆள் மாதிரி தானே என்ன பண்ணணும், காட்டணும். ஸோ he wants to create a problem so everybody will face him and he gets the attention. ஐயோ, மரண வீட்லேயும் இந்த மாதிரி நிறைய நடக்குது. மரண வீட்டில் எப்படின்னா, அந்த ஆளை பாவம் இறந்து போனவரை பெட்டியில் வச்சு கொண்டு போய் அடக்கம் பண்ணுறதுக்கு கல்லறைக்கே கொண்டு போயிடுவோம். கொண்டு போய் குடியில் இறக்கலாமா அப்படின்னா, வெயிட் பண்ணுங்க, ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்காரு. இவர் நேத்திக்கா வந்த ஆள் தான். இவர் அங்கே போய் கடையிலாண்டு நிற்பார். எல்லாம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நம்ம அப்படியே வெயிலே பாட்டு பாடிக்கிட்டே நிற்கணும். ஆமாம், இவர் தனியாக ராஜா மாதிரி வருவார். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, நான் ஒருத்தர் இருக்கேன், என்னை பாருங்க, என்னை முக்கியத்துவம் கொடுங்க. இது என்னன்னா, யூ ஹேவ் அ ப்ராப்ளம் வித் கேதரிங் அட்டென்ஷன். எப்படி தெரியுமா? சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி நான் இங்கே இருக்கிறேன்னு காட்டணும், நான் முக்கியமான ஒரு ஆள் அப்படின்னு காட்டணும். பாருங்க, இந்த சுபாவம் தேவனுடைய சுபாவம் கிடையாது. இது தெய்வீக ஒரு குணமே கிடையாது. இதுலேருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்க வேண்டும். இது அநேக தனிப்பட்ட வாழ்க்கைகளை கெடுத்திருக்கு. இந்த சுபாவம் நிறைய குடும்பங்களை பிரிச்சிருக்கு, நிறைய உறவுகளை, நல்ல உறவுகளை, நண்பர்களை, விசுவாசிகளை பிரிச்சிருக்கு. இது நிறைய ஊழியங்களுக்கு பெரிய கெடுதல் செஞ்சிருக்கு. ஏன்னு சொன்னா, இது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை கூட வளர விடாம பண்ணிருக்கு. பிகாஸ் யூ வாண்ட் டு ஆல்வேஸ் பி த சென்டர் பாயிண்ட் ஆஃப் எவ்ரிதிங். எல்லாவற்றுக்கும் நானே நடுமையமாக இருப்பேன், நானே முக்கியஸ்தனா இருப்பேன்னு ஒருத்தர் எழுப்பிட்டாங்க அப்படின்னா, அந்த இடமே என்ன ஆயிடுது, பாதிக்கப்படுகிறதாய் மாறுகிறது. ஆனால் இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நம்மை இன்றைக்கு விடுதலையாக்க வேண்டும். அல்லேலூயா.